இன்றிரவு 10 மணிக்குள் எல்லை மோதலுக்கு முற்றுப்புள்ளி. கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் மலேசியா கெடு. அறுநூற்று 40 சட்டமன்ற தொகுதியில் 2026 மீண்டும் பள்ளிக்கு செல்வோம் இயக்கம். 30 விழுக்காட்டு வரையில் கட்டண கழிவு. மலேசியாவில் கண்காணிக்கப்படுகிறது தென்கொரிய சமய இயக்கம். பாதுகாப்புக்கு இதுவரை அச்சுறுத்தல் இல்லை. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இன்று இரவு 10 மணி வரை கெடு. இரு நாட்டு எல்லையில் எல்லா வகையான எதிர்ப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக ஆயுதப்படை நடவடிக்கைகளை நிறுத்தி வன் செயல்களை கைவிட வேண்டும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார். மலேசிய நேரப்படி இரவு 11 மணி வரை அவ்விரு நாடுகளுக்கும் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து பிரதமர் அனுதீன் சான்விராகுல் கம்போடிய பிரதமர் ஹூன் மனேட் ஆகியோருடன் தனித்தனியே தொலைபேசியில் உரையாடிய போது பிரதமர் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் ஆலோசித்த பின் அவர் இந்த உரையாடல்களை மேற்கொண்டார். மலேசிய ஆயுதப்படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ முகமது நிசாம் ஜாஃபா களத்தில் நிலைமையை கண்காணிப்பார். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு நாடுகளும் உத்தரவை கடைபிடிப்பதை உறுதி செய்ய அமெரிக்க அரசு ஏற்பாடு செய்திருக்கும் செயற்கைக்கோள் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படும். கள மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு தரவுகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் சிறப்பு கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். இரு நாடுகளின் நம்பகத்தன்மை, அமைதி கண்காணிப்பு, வட்டார நிலைத்தன்மை ஆகியவையும் அந்த அறிக்கையில் எடுத்துரைக்கப்படும் என பிரதமர் கோடிக்காட்டினார். ஆசியானில் அமைதியும் அரசு தந்திர உறவும் நிலைத்திட வட்டார பங்காளிகள் அனைத்துலக சமூகத்துடன் மலேசியா தொடர்ந்து ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் தாய்லாந்து கம்போடியா இடையிலான அண்மைய மோதல் தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் டத்துஸ்ரீ அன்வார் கலந்தாலோசித்தார். தொடர்புடைய இரு நாடுகள் மட்டுமல்லாது ஆசியான் வட்டாரத்தில் அமைதி நிலவ வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்ததுடன் மீண்டும் பேச்சுகளுக்கு திரும்பவும் அவ்விரு நாடுகளின் பிரதமர்களிடம் தாம் வலியுறுத்தியதாக அவர் கூறினார். டிரம்ப் விடுத்த அந்த அழைப்பில் மலேசிய அமெரிக்க இருவழி உறவு, பரஸ்பர நலன் பேணும் உலகாய விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இந்நிலையில் தாய்லாந்தும் கம்போடியாவும் துப்பாக்கி தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள இணங்கியிருப்பதாக டிரம்ப் கூறினார். அவ்விரு தென்கிழக்காசிய நாடுகளும் அமைதிக்கு திரும்ப ஆயத்தமாக இருப்பதாகவும் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தை தொடர ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் அவர் விவரித்தார். மலேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நடுவர் பணியாற்றிய அமைதி உடன்பாட்டுக்கு திரும்ப தாய்லாந்தும் கம்போடியாவும் இசைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் மிகுந்த அக்கறை காட்டும் மலேசிய பிரதமருக்கு டிரம்ப் நன்றி நவின்றார். தாய்லாந்து கம்போடிய எல்லை தகராறு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மூண்டது. அண்மையில் மூண்ட அந்த கலவரத்தில் தாய்லாந்து சிப்பாய்கள் 9 பேர் கொல்லப்பட்டதாகவும் 120 பேர் காயமுற்றதாகவும் 2 லட்சம் பேர் இடம் பெயர்ந்ததாகவும் அதன் தற்காப்பு அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டார். அதேவேளை கம்போடிய தரப்பில் பாதுகாப்பு கருதி 3 லட்சம் பேர் இடம் பெயர்ந்ததாக அதன் உள்துறை அமைச்சு கூறியது. ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் சிறப்பு கூட்டத்துக்கு மலேசியா விரைவில் அழைப்பு விடுக்க உள்ளது. வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தை தணிக்கவும் நடப்புச் சூழலை மதிப்பிடவும் அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. ஆசியான் தலைமைத்துவ பொறுப்பாற்றும் மலேசியா வட்டாரத்தில் அமைதியை பேணுவதில் வலுவான பங்களிப்பை மேற்கொள்ள இதற்கு ஏற்பாடு செய்வதாக பிரதமர் தெரிவித்தார். வட்டார சூழல் குறித்து வியட்நாமிய பிரதமர் பான் மின்சேன் உடன் கலந்துரையாடிய பின் ஃபேஸ்புக் பதிவேற்றத்தில் டத்துஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். ஆசியான் வட்டாரத்தில் அமைதியை உறுதி செய்து நிலைத்தன்மையை பேணும் வகைகளை அவ்விரு பிரதமர்களும் விவாதித்தனர். அதேவேளை தென்சீன கடலில் கட்டுப்படுத்தப்படாத சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகளை ஒடுக்குவதில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவின் கடப்பாட்டையும் பிரதமர் வெளிப்படுத்தினார். செயலாக்க ஒருங்கிணைப்பு
தகவல் பரிமாற்றம், தடுப்பு நடவடிக்கை ஆகியவற்றிலும் அந்த ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும். இந்த கலந்துரையாடல் வழி நடப்பில் உள்ள அணுகுமுறைகளைக் கொண்டு நேர்மையான வகையில் சிக்கல்களுக்கு தீர்வு காணவியலும் என டத்துஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே டத்துஸ்ரீ அன்வாரின் தொலைபேசி அழைப்பை பன்மேன்சின் வரவேற்றதாக வியட்நாமிய செய்தி நிறுவனம் தெரிவித்தது. கடந்த மாதம் நடைபெற்ற G20 உச்சநிலை கூட்டத்தில் சந்தித்துக் கொண்ட அவ்விரு தலைவர்களும் நேற்று தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினர். அடிக்கடி இத்தகைய கலந்துரையாடல்கள் நடைபெறுவதை பாராட்டிய சென், இருவழி நலன் பேணும் விவகாரங்களில் தகவல் பரிமாற்றம், ஒருங்கிணைப்பு ஆகியவை ஊக்குவிக்கப்படுவதாகவும் கூறினார். எதிர்கால ஒத்துழைப்புக்கான இலக்கு குறித்து விவரித்த அவர், வியட்நாம் மலேசியா முழுமையான வியூக பங்காளித்துவத்தில் முன்னேற்றம் கண்டு வருவது பற்றி மனநிறைவையும் வெளிப்படுத்தினார். அதனை செயல்படுத்துவதில் 2026-2030 நடவடிக்கை திட்டத்தை துரிதப்படுத்தவும் இரு தலைவர்கள் இசைந்தனர். இதன் வாயிலாக இருவழி வாணிகம் ஆண்டுக்கு 2000 கோடி அமெரிக்க டாலராக உயரும் சாத்தியம் உள்ளது. அரிசி வர்த்தகம், பெருங்கடல் கடல் போக்குவரத்து விவகாரம், எரிபொருள் உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் சீன் பரிந்துரைத்தார். 2026 மீண்டும் பள்ளிக்கு செல்வோம். நாடு முழுவதும் உள்ள 640 சட்டமன்ற தொகுதிகளில் மடானி ராஹ்மா விற்பனை திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும். அதற்காக 30 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். இந்த முனைப்பின் மூலம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் செலவினை குறைக்க இயலும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் டிசம்பர் 20 தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 11 வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும். 174 சீருடை வணிகங்களையும் பேரங்காடிகளையும் உட்படுத்திய 269 பகுதிகளில் அந்த திட்டம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக டத்தோ அர்மிசான் குறிப்பிட்டார். இந்த முனைப்பின் வழி பள்ளிக்கு தேவையான பொருள்களுக்கு 30 விழுக்காடு வரை கட்டண கழிவு வழங்கப்படுகிறது. நாட்டில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் தென்கொரியாவின் சமய இயக்கத்தை போலீஸ் கண்காணிக்கும். நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நிலையை அது எட்டவில்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் பொதுவானதாக உள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் வகையில் இல்லை என அமைச்சர் கூறினார். இருப்பினும் சந்தேகத்திற்கு இடமான எந்தவொரு நடவடிக்கையும் கண்டறிய போலீஸ் தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொள்ளும் என அவர் குறிப்பிட்டார். 2026 மீண்டும் பள்ளிக்கு செல்வோம் நிகழ்வை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் ஊடகத்தாரை சந்தித்தார். கூட்டரசு நிலையில் ஒருமைப்பாட்டு அரசுடன் இணக்கமான போக்கை கொண்டிருக்கும் மாநில கட்சியின் ஆட்சியை சபா மக்கள் விரும்புகின்றனர். அண்மையில் நடைபெற்ற 17ஆம் சபா சட்டமன்ற தேர்தல் முடிவு அதனை காட்டுவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். கூட்டரசு அரசாங்கத்துக்கு தோள் கொடுக்க வல்ல மாநில கட்சியை சபா மக்கள் விரும்புகின்றனர். அரசியல் நோக்கர்களின் கருத்தியலோடு அந்த முடிவு முரண்படுகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி வழியும் மாநில தேர்தல் முடிவு குறித்த தகவல்கள் பெறப்பட்டதாக பக்கத்தான் ஹரப்பான் பொதுச் செயலாளருமான அவர் குறிப்பிட்டார். சபா மாநிலம் சபா மக்களுக்கே எனும் ஒருமித்த கருத்துடன் மாநில கட்சிக்கு ஆதரவை புலப்படுத்தும் அவர்களது வலுவான நிலைப்பாட்டை அந்த முடிவு காட்டுகிறது. அந்த வலுவான நிலைப்பாடு சபா மக்கள் கூட்டணி, வரிசான் ஆகிய கட்சிகளின் கரங்களுக்கு வலு சேர்ப்பது திண்ணம் என அவர் கருத்துரைத்தார். அதேவேளை GRSின் கை அங்கு இப்போது ஓங்கியிருப்பதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் கூறினார். 2025 பாதுகாப்பான இணைய இயக்கம் நாடு தழுவிய நிலையில் நவம்பர் 30 வரையில் 3,69,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதில் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் 8,462 பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் என தொடர்பு அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் நிக் கமருசமான் நிக் ஹுசைன் தெரிவித்தார். இணைய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்குரிய விழிப்புணர்வு மாணாக்கர் மத்தியில் மேம்படுத்தப்படுகிறது. அந்த பாதுகாப்பு முன்னெடுப்பு தொடர்ச்சியாக இருப்பதை உறுதி செய்ய அடுத்த ஆண்டிலும் அந்த இயக்கம் தொடரப்படும் என்றார் அவர்.
இணையத்தை பாதுகாப்புடன் கையாள வேண்டிய அவசியத்தை மக்களுக்கு எடுத்துணர்த்த அந்த இயக்கம் இவ்வாண்டு ஜனவரியில் தொடக்கம் கண்டது. வலுவான கடவுச்சொல் பயன்பாடு தொடங்கி மோசடிகளை அடையாளம் காணும் வழிமுறைகள் அதில் எடுத்துரைக்கப்படுகின்றன. 13 வயதுக்கும் கீழ்ப்பட்ட சிறார் சமூக ஊடக கணக்குகளில் பதியாமல் இருப்பதை கண்காணிக்குமாறு பெற்றோர் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஜனவரி 1 தொடக்கம் சிறார்கள் சமூக ஊடகங்களில் உலாவர தடை விதிக்கப்படுகிறது. அந்த தடை பின்பற்றுவதற்கு பெற்றோர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என நிக் கமருசமான் நிக் ஹுசேன் இவ்வேளையில் தெரிவித்தார். 2025 இணைய பாதுகாப்பு சட்ட செயலாக்கத்தை தொடர்ந்து அந்த தடை நடப்புக்கு வருகிறது. சிறாரின் எதிர்கால பாதுகாப்பு கருதி அந்த தடை கடைபிடிக்கப்பட வேண்டும் என நிக் கமருசமான் கூறினார். கொலத்ருங்கனுவில் பாதுகாப்பான இணையம் மீதான இயக்கத்தை தொடக்கி வைத்து அவர் இவ்வாறு உரையாற்றினார். திருங்கானுவில் இதுவரையில் 435 பள்ளிகளில் அந்த முன்னெடுப்பு கையாளப்பட்டுள்ளது. அதன் மூலம் 14,300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பலனடைந்திருக்கின்றனர். கலக்கமளிக்கிறது சிறார்களை இலக்காக கொண்ட இணைய அச்சுறுத்தல்கள். 2024 அறிமுகம் கண்ட ஒன்சா சட்டத்தின் வழி இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என ஸ்லாங்கூர் ஷா அலாம் UITM-இன் தொடர்பு மற்றும் ஊடக ஆய்வு புலத்தின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் ஹமீசா ஷாரோன் தெரிவித்தார். சமூக ஊடகங்களின் முழு பயன்பாட்டை அறியாத சிறார் தவறான திசைக்கு திரும்புவதற்கு கூடுதல் அபாயம் உள்ளது. 13 வயதுக்கு உட்பட்ட சிறார் சமூக ஊடகம் எனும் மாய வலைக்கு அடிமையாகி வருகின்றனர். ஆதலால் அவர்களின் நடவடிக்கைகளை பெற்றோர் அவசியம் கண்காணிக்க வேண்டும் என முனைவர் ஹமீசா வலியுறுத்தினார். சமூக ஊடக நடத்துனர்கள் பதிவேற்றப்படும் உள்ளடக்கங்கள் குறித்து கவனமாக இருப்பதை ஒன்சா சட்டம் உறுதிப்படுத்தும். அத்துடன் இயங்கலையில் பயனர்களை மோசடியிலிருந்தும் இதர ஆபத்துகளிலிருந்தும் தற்காப்பதில் இது முதன்மை பங்காற்றுவதாக டாக்டர் ஹமீசா கூறினார். மேலும் பாதுகாப்பான இலக்கவியல் சூழலை நிறுவ தொடர்புடைய தளத்தின் உரிமையாளர்கள் பொறுப்புடன் தகவல் பகிர்வை மேற்கொள்ள இது வழிகோலும். 10 கோடி ரிங்கெட்டுக்கு மின்சீட்டை இன்வாய்ஸ் முறைமை விலக்குக்கான வரம்பினை உயர்த்தும் முடிவு சரவாக்கைச் சேர்ந்த சிறு நடுத்தர தொழில்துறையினரின் சுமையை குறைத்துள்ளது. அது செயலாக்கம் காணும் முன்னதாக தங்கள் வணிக நடவடிக்கையை சீர்படுத்தி மேம்படுத்த அவர்களுக்கு அது துணை புரிகிறது. சிறு வணிகர்களின் பளுவை அது குறைக்கிறது. ஆவணங்கள் தொடர்பான நடைமுறையை நுண்ணோக்க வணிகருக்கு பொதுவில் நேரம் கிடைப்பதில்லை. மேலும் செலவையும் அது உட்படுத்தும். இந்த புதிய முடிவு மனநிறைவு அளிப்பதாக வணிகர்கள் கூறுகின்றனர். ஓராண்டுக்கு ஒருமுறை மின் சீட்டையை சமர்ப்பிக்கும் நடைமுறை 1 மாதத்திற்கு ஒரு முறையாக மாற்றம் கண்டுள்ளது. மேம்பாட்டை நோக்கி பீடு நடை போட உதவுவதுடன் பணியையும் அஃது எளிதாக்கும் என சிறு வணிகர்கள் உவகையுறுகின்றனர். 15 கோடி ரிங்கெட் பெர்லிஸில் நவம்பர் மாத இறுதியில் தொடங்கிய வெள்ள பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு அதுவென கணிக்கப்படுகிறது. அடிப்படை வசதி, குடியிருப்பு, விளைச்சல், பொது வசதி, கல்வி மையம் ஆகியவை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. தொடக்கத்தில் கணிக்கப்பட்ட 23 கோடி ரிங்கெட் சேத மதிப்பை காட்டிலும் இது குறைவு என பெர்லிஸ் மாநில அரசாங்க செயலாளர் டத்தோ ரஹீமி இஸ்மாயில் தெரிவித்தார். வெள்ளத்தை திசை திருப்பும் ஆக்ககர முறையின் வாயிலாக பேரிடரால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோரில் ஏறத்தாழ 3/1 பங்கினர் தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நாட்மா ரொக்க உதவியை பெற்றுவிட்டனர். எஞ்சியோருக்கும் இன்னும் 3 வாரங்கள் அந்த நிதி உதவி சென்றடையும் என டத்தோ ரஹீமி இஸ்மாயில் குறிப்பிட்டார். மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட தற்காப்பு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கும் எதிரீட்டு வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் தொடர்பில்லை. அதனை தெளிவுற வலியுறுத்தினார் தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது கலீத் நூர்டின். 2025 ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட எதிரீட்டு வர்த்தக ஒப்பந்தத்தோடு அதனை தொடர்புபடுத்துவதில் துளியும் உண்மையில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். 5 ஆண்டுகளாக சட்ட நடைமுறை அடிப்படையில் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை குறித்து கலந்துரையாடப்பட்டது.
அஃது எதனுடனும் தொடர்புடையதன்று. தற்காப்பு அமைச்சுக்கும் அமெரிக்க போர் அமைச்சுக்கும் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் ஊடே நடத்தப்பட்ட ஆசியான் தற்காப்பு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது கடந்த 30ஆம் நாள் அந்த உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. அது புரிந்துணர்வு உடன்படிக்கை மட்டுமே, ஒப்பந்தம் அன்று. இருவழி தளவாட ஆற்றல் மேம்பாடு, ராணுவ பயிற்சி, அறிவியல், தொழில்நுட்பம், 2008 தொடங்கிய மலேசிய அமெரிக்க வியூக கலந்துரையாடல் வழி இணக்கம் காணப்பட்ட ஏனைய துறைகள் ஆகியவற்றை அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை உள்ளடக்கியுள்ளது. 2019 வரையப்பட்ட தற்காப்பு வெள்ளை அறிக்கையின் தற்காப்பு அரசு தந்திர நடைமுறையாக பங்காளி நாடுகளுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுவதை டத்துஸ்ரீ முகமது கலீத் சுட்டிக்காட்டினார். மலாக்கா டுரியான் துங்காலில் கடந்த நவம்பர் 24ஆம் தேதி 3 ஆடவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். அது தொடர்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆள் தனது கணவர் என கூறிய பெண் உண்மையில் சந்தேக நபரின் காதலி என தெரியவந்துள்ளது. வேலையில்லாத அந்த 31 வயது பெண் சட்டப்படியான மனைவி அல்ல. மாறாக அந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபருக்கு ஜோஹரில் ஒரு மனைவி இருப்பதாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி மோக்தார் தெரிவித்தார். இருப்பினும் சந்தேக நபர் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த காதலியுடன் டுரியான் துங்காலில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தொடர்புடைய அந்த பெண் மீது 2012 முதல் வாகன திருட்டு, கொள்ளை, கொலை முயற்சி உள்ளிட்ட 10 குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. வாகன திருட்டு, கொள்ளை தொடர்பான புலனாய்வுக்காக அந்த பெண்ணின் தந்தை இன்னும் தேடப்பட்டு வருவதாகவும் டத்தோ ஜுல்கைரி கூறினார். நெகிரி செம்பிலான் கோலபிலா சென்னாலிங்காட்டு பகுதியில் நேற்று காலை ஆடவர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளானார். பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதை நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்சாஃப்னி அஹ்மத் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்டவர் தொடக்க சிகிச்சைக்காக சிரம்பான் துவான்கு ஜாஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிரடாங் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ அல்சாஃப்னி தெரிவித்தார். அந்த சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்தோர் அதனை போலீசாரிடம் தெரிவிக்க முன்வருமாறு அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் சம்பவத்திற்கான காரணத்தையும் அதில் ஈடுபட்டவர்களையும் கண்டறிய புலனாய்வு மற்றும் தடயவியல் குழு பணியில் ஈடுபட்டுள்ளதாக டத்தோ அல்சாஃப்னி கூறினார். ஆரம்ப பள்ளியில் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி தொடர்ந்து கோலோச்சி வரும் தமிழ் பள்ளி மாணாக்கர் இடைநிலைப் பள்ளிக்கு சென்றவுடன் தடம் மாறி விடுகின்றனர். அதனை முன்னிறுத்தி இடைநிலைப் பள்ளியை நோக்கி எனும் வழிகாட்டி கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த வழிகாட்டி கருத்தரங்கில் 7 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் என 300 பேர் பங்கேற்றனர். தொடக்க கல்வியை முடித்து இடைநிலைப் பள்ளியில் கால்பதிக்கும் மாணாக்கருக்கு பாடத்திட்டம், சுற்றுச்சூழல் உட்பட மொழி ஒரு தடையாக அமையக்கூடாது என்பதை உறுதி செய்யும் நோக்கத்தை இந்த கருத்தரங்கம் கொண்டுள்ளது. இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்களுக்கு ஏர்லி எக்ஸ்போஜர் நம்ம கொடுத்துறோம். ஏர்லி எக்ஸ்போஜர் மீன்ஸ் செகண்டரி ஸ்கூல் போனோன்னே அவங்க அகாடமிக் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் மேட்டர் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும், லாங்குவேஜ் அந்த பேரியர் அதை எப்படி ஓவர் கம் பண்றது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல்ல சோஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதனால பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரா ஒரு ஹாலிஸ்டிக்கான ஒரு டெவலப்மெண்ட் இந்த ப்ரோக்ராம் மூலியமா மாணவர்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வைத்து அந்த நாலேஜ் வச்சு அவங்க செகண்டரி ஸ்கூல் போறப்ப தே வில் பி எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட். இதுபோல முன்கூட்டியே மாணவர்களை ஆயத்தப்படுத்துவதன் வழி அவர்கள் இடைநிலை பள்ளியிலும் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்க முடியும். ஸ்கூல் நாங்க போறப்ப என்ன நான் செய்யணும், எப்படி நாங்க செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணிக்கணும், எப்படி நாங்க டீச்சர்ஸ்க்குலாம் பேசணும், எப்படி நாங்க ஹம்பலா இருக்கணும், எப்படி நாங்க பிரேஃபா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பாடத்துல எவ்வளோ ஆர்வமா இருக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டண்டா அதை செலுத்தணும், எவ்வளோ ஆர்வம் செலுத்தணும்னு அவங்க இன்னைக்கு சொன்னாங்க. எது இது நல்ல விஷயம், எது இது கெட்ட விஷயம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் மாணவர்களை எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி அவங்க ஃப்ரெண்ட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே உள்ள நண்பர்கள்கிட்ட எப்படி பழகிறது, ஆசிரியர்கள்கிட்ட எப்படி மரியாதை செலுத்துறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம எப்படி அந்த தேர்வுகளை சமாளிக்கிறது, என்னென்னலாம் செய்யலாம், அங்கே உள்ள சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது போன்ற பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அப்புறமே
வந்து எனக்கு ஒரு மன உறுதி, ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அங்கே போய் வந்து எப்படி வந்து நம்ம பயப்படாமல், அந்த ஸ்கூலில் பயப்படாமல் நம்ம வந்து நம்பிக்கையாக அங்கே போய் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அந்த ஒரு தைரியம் வந்துச்சு. இது போன்ற திட்டங்களை மேலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதில் பங்கேற்ற ஆரம்ப பள்ளிகளைச் சேர்ந்த 6ஆம் ஆண்டு மாணவர்கள் பெரிதும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். சூழ்ந்துள்ள போர் மேகமும் திடீர் வெள்ளமும் காசா முனையே ஒருங்கே வதைக்கின்றன. வீடிழந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கானோரின் இருப்பிடங்களாக உள்ள கூடாரங்களிலும் வெள்ள நீர் புகுந்துள்ள நிலையில் பேர் இன்னலுக்கு அவர்கள் ஆளாகியுள்ளனர். காசா முனையில் தொடர் கனமழை பெய்கிறது. ஈராண்டுகளுக்கு முன் மூண்ட போரினால் இருப்பிடம் இழந்து தாளா துயருக்கு ஆட்பட்ட பல்லாயிரக்கணக்கானோர் கூடாரங்களில் வெள்ளம் புகுந்துள்ள நிலையில் மீளா நிலையின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளனர். வெள்ள பேரிடர் கடுமையின் சீற்றம் ஒரு குழந்தையின் உயிரை குடித்தது. பெட்லஹியா பகுதியில் கனமழையால் ஒரு வீடு இடிந்தது. இடிபாடுகளில் சிக்கியோரை தேடும் பணியை மாந்த உதவிக்குழு முடுக்கிவிட்டுள்ளது. மக்கள் 7,95,000 பேர் பேரிடர் பிடியில் சிக்கி தவிக்கின்றனர். தவிர மோசமான கால்வாய்களும் கழிவு மேலாண்மையும் நோய் தொற்றை கொணர்ந்து பாதிப்பை பன்மடங்காக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது. கூடாரங்களை மறுசீரமைக்க உதவும் மரக்கட்டைகள், மணல் மூட்டைகள் போன்றவை விதிக்கப்பட்ட தடையால் காசாவை உரிய நேரத்தில் சென்றடையவியலா இக்கட்டான சூழலும் நிலவுகிறது. ஹாங்காங்கில் 160 பேர் உயிரிழக்க காரணமான தீ விபத்து குறித்த சுயேட்சை விசாரணை இன்னும் 9 மாதத்திற்குள் முழுமை பெறும் என நம்பப்படுகிறது. 7 அடுக்குகளை பதம் பார்த்த அந்த பெருந்தீயினால் ஆயிரக்கணக்கானோர் வீடிழந்து வேறிடங்களுக்கு தப்பியோடும் அவலத்திற்கும் தள்ளப்பட்டனர். சீன பெருநிலத்தோடு எல்லையை பகிர்ந்துள்ள தாய்போ மாவட்டத்தில் மூண்ட அந்த பெருந்தி குறித்து ஆய்வு செய்யும் சுயேட்சை ஆணையத்தை ஹாங்காங் அரசு அமைத்தது. தேர்தல் விவகாரங்களை கையாளும் நீதிபதி டேவிட் லோக் அந்த ஆணையத்திற்கு தலைமையேற்றார். அந்த கட்டடங்களுக்கான குத்தகை வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் நிகழ்ந்தனவா என்பது குறித்து ஆராய அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதாக ஹாங்காங் சிறப்பு வட்டார நிர்வாக தலைவர் ஜான் லீ தெரிவித்தார். இதற்கிடையில் இவை போன்ற விபத்துகளையும் முறைகேடுகளையும் களைய சட்டத்தரப்புடன் இணைந்து அரசு கழக மறுமலர்ச்சி மேற்கொள்ளப்படும் என லீ விவரித்தார். புதிய யுகத்தை நோக்கி நகர்கிறது வாகன தொழில்துறை. ஓட்டுநர் இல்லாமலேயே வாகனத்தை இயக்கும் புதிய தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியுள்ளது ரிவியன் ஆட்டோமோட்டிவ். மனிதர்கள் ஓட்ட தேவையில்லை, இலக்குகளை தெரிவித்தால் போதும். இது அதுவே உங்களை உரிய இடத்தில் பாதுகாப்புடன் சேர்த்துவிடும். ஓட்டுநர் இல்லாமலேயே இயக்கக்கூடிய சில்லு ஒன்றை அறிமுகப்படுத்தியது ரிவியன் ஆட்டோமோட்டிவ். சாலையில் உள்ள வளைவுகளில் முறையாக பயணித்து செல்லக்கூடிய ஆற்றலை அது கொண்டுள்ள வேளை புத்தாக்கத்தையும் உந்தச் செய்துள்ளது. அதோடு பாதசாரிகள் சாலையை கடக்கும் போது யாருடைய தயவுமின்றி தாமாகவே நிற்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் அந்த சில்லு கொண்டுள்ளது. ரிவியன் தானியங்கி செயலி என அழைக்கப்படும் அந்த சில் வாகனத்தின் திறனை அதிகரிக்கும். இந்த நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது என ரிவியன் ஆட்டோமோட்டிவ் இவ்வேளையில் உறுதியளித்தது. மேலும் மக்கள் மத்தியில் அதன் மீதான ஆர்வத்தையும் அது அதிகரித்துள்ளது. அந்த சில்லு தலா $2,500 விற்கப்படுகிறது. அத்துடன் வாகன தொழில்துறை வளர்ச்சியை இது உச்சத்துக்கு இட்டுச் செல்லும் என ரிவியன் ஆட்டோமோட்டிவ் கோடி காட்டியது. பல்லாண்டுகளுக்கு முன்னர் முகிழ்த்து நிலக்கோளத்தின் நிழலில் இருந்து மறைந்தன தொன்மாக்கள். ஆயினும் காண்பவை யாவும் மறைவது போல் மறைந்தவற்றையும் கண்ணுறவியலும் என்பதை மெய்ப்பிக்கின்றன அந்த அக்ரிணை வகைகள். ரிங்கசார் வகை தொன்மா குட்டியின் எலும்புகளை உள்ளங்கையில் அடக்கி அகண்ட உலகுக்கு காட்டுகின்றனர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்.
தெற்கு பிரேசிலில் அந்த ரிங்கோசார் வகை தொன்மா குட்டியின் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. சந்தா மரியா கூட்டரசு பல்கலைக்கழக அகழாய்வாளர் 2.5 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட அதன் மண்டை ஓட்டை காட்சிப்படுத்தியுள்ளனர். அதன் பற்களையும் கண்களுக்கு கீழ் உள்ள விரிந்த பகுதியையும் அவர்கள் உலகுக்கு காட்டுகின்றனர். ரிங்கோசார் வகை தொன்மாவுக்கு மட்டுமே கண்களின் கீழ்ப்பகுதி விரிந்திருக்கும். தவிர அந்த தொன்மா பிறந்த உடனேயே இறந்ததும் அதன் வளரா சிறு எலும்புகள் புலப்படுத்துவதாக அகழாய்வாளர் கூறுகின்றனர். பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் சிஸ்டமேட்டிக் பெலியாந்தாலஜி எனும் ஆய்வேட்டில் அந்த எலும்பின் படங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. தாய்லாந்து 2025 சி போட்டியில் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தனர் பெலிதான் எம்தீனா இணையர். அந்த தேசிய பூப்பந்து வீராங்கனைகள் முன்னதாக இந்தோனேசியாவின் ரிச்சல் எலிசா ரோஸ் ஃபெபி சென்டியாராக்ரூம் இணையை 21-14, 19-21, 21-16 என வீழ்த்தினர். அவ்வாட்டம் 78 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. உலக தர வரிசையில் 2ஆம் நிலையை வகிக்கும் பெலிதீனா இணையர் முதல் செட்டை 21-14 என கைப்பற்றினர். 2ஆம் செட்டில் மிளிர்ந்த இந்தோனேசியா இணையரிடம் அவர்கள் 19-21 என வீழ்ந்தனர். எதிராளிகளின் ஆட்டபாணியை நன்கு ஊகித்த தேசிய வீராங்கனைகள் இந்தோனேசிய தாரகைகளை 21-16 என தோற்கடித்தனர். தங்கத்தை கைப்பற்றும் இறுதி ஆட்டத்தில் பெலிதீனா இணையர் மேலும் ஓர் இந்தோனேசிய இணையுடன் களம் காண்பர். அவ்வாட்டம் நாளை நடைபெறும். மகளிர் இணையர் பிரிவில் தங்கம் வெல்லும் மலேசியாவின் 10 ஆண்டு கால தாகத்தை அவர்கள் தணிப்பர் என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்வேளையில் கலப்பு பிரிவில் பொற்பதக்கத்தை கைப்பற்றும் மலேசியாவின் கனவு பலிக்கவில்லை. உலக வெற்றியாளருமான சென் தாங்ஜி தோ ஈவை தேசிய இணையர் தாய்லாந்தின் ரூத்தானாபாக் ஒட்போங் ஜெனிச்சா சுஜாய் பராபாட் இணையிடம் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். இதில் வெற்றி தேசிய வீரர்கள் வசமாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் 21-15, 21-16 என வீழ்ந்தனர். ஆடவர் காற்பந்து பிரிவில் மலேசியா அரையிறுதிக்குள் நுழைந்திருக்கிறது. சி பிரிவில் 2ஆம் நிலையை வகித்ததை தொடர்ந்து 23 வயதுக்கும் கீழ்ப்பட்ட தேசிய அணிக்கு அந்த வாய்ப்பு வாய்த்துள்ளது. தலைமை பயிற்றுநர் முகமது நஃபூசி ஜயின் வழிகாட்டலில் இயங்கும் இளம் வேங்கையினர் அரையிறுதியில் தாய்லாந்துடன் மோதுவர். அவ்வாட்டம் நாளை மறுநாள் ராஜமங்கல அரங்கில் நடத்தப்படும். மற்றோர் அரையிறுதியில் வியட்நாம் பிலிப்பீன்ஸுடன் களம் காணும். கம்போடியா 2023 சி போட்டியில் தேசிய காற்பந்து அணி குழு நிலையிலே தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டது. பாரத மண்ணில் கால் பதித்தார் லியோனல் மெஸ்ஸி. கொல்கத்தாவை வந்தடைந்த அந்த காற்பந்து உச்ச நட்சத்திரத்தை அவரின் தீவிர ஆதரவாளர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அந்த அர்ஜென்டினா வீரரை அருகில் காண அவர்கள் விமான நிலையத்தில் பல மணி நேரமாக காத்திருந்தனர். அர்ஜென்டின கொடியையும் மெஸ்ஸி வழக்கமாக அணியும் 10ஆம் எண் பொறிக்கப்பட்ட சீருடையை ஏந்தி வழிநெடுக அவர்கள் குழுமியிருந்தனர். விமான நிலையத்திலிருந்து மெஸ்ஸி வெளியானதும் அவரின் பெயரை மகிழ்ச்சி பொங்க உச்சரித்து ரசிகர்கள் கூச்சலிட்டனர். பலத்த பாதுகாப்புடன் அங்கிருந்து காற்பந்து உச்ச நட்சத்திரம் ஹோட்டல் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட 4 முக்கிய நகரங்களுக்கு அவர் பயணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மெஸ்ஸி சந்திக்கக்கூடும் என அறியப்படுகிறது. புதிய ஆத்திச்சூடி. யவனர் போல் முயற்சிக்குள். பண்டைய காலத்தில் கடல் வழியே வாணிபம் செய்ய வந்த கிரேக்கர்களை யவனர்கள் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கிய முனைவோரான யவனர்கள் போல் முயற்சிக்குள் என அறிவுறுத்துகிறார் பாரதியார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.